ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து நேக்கட் செல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பொசிஷனை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எதனால் அந்த பொசிஷன் எடுத்தோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பொசிஷனை வந்து இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த லோயர் லோ வந்து பிரேக் ஆச்சு. நாம பொசிஷன் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 17 காலுக்கு வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம எடுத்தோம். ஸோ இது வந்து ஆஃப்டர் த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நல்லா ஃபால் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ட் செட்டப்பு. ஸோ இந்த சார்ட் செட்டப்பில் இந்த டவுன்ஃபாலாக வந்து நம்ம சேஞ்ச் இன் ஓயை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 52,500 ஸ்ட்ரைக்கோட சேஞ்ச் இன் ஓயை நம்ம பார்க்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம பொசிஷன் எடுத்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலோட அடிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ புட்டோட அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாவே அது பேரிஸுக்கான நல்ல சைன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால் அடிஷன் வந்து 1.9 lakhs இருக்குது. புட் அடிஷன் பார்த்தீங்கன்னா -84,000 இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சுனாவே நம்ம பேரிஷன் நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ஸ்ட்ரைக்கு. ஸோ அதுவும் பாருங்க. ஸோ காலோட அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 lakhs இருக்கு. புட்டோட அடிஷன் பார்த்தீங்கன்னா -5,000 இருக்கு. ஸோ ரெண்டு ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ் வந்து நல்ல ஹெவியாக இருக்கு. ஸோ இது வந்து நான் பேரிஷுக்கான நல்ல சைன் ஆக்சுவலி. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது அப்போ பேங்க் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 51,270 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நாம் எடுத்த பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்னால என்ன ஆச்சு அப்படின்னா ஃபார் ஓடிஎம்ல இருக்க கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து டக்குன்னு டிக்கே ஆகல. ஸோ அதில் வந்து நல்ல ப்ரீமியம் இருந்தனால ஸோ இதுலலாம் வந்து நம்ம செல் பண்ணிருக்கோம் வரிசையாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் பண்ணது 52,500, அப்புறம் 53,500 காலு, அப்புறம் 53,000 காலு, அப்புறம் 52,700 காலு, அப்புறம் வந்து 52,300 காலு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாட்டை நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52,300 கால் வந்து ₹72.70. 52,700 பார்த்தீங்கன்னா ₹74.20. 53,000 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹62.75. அதே மாதிரி 53,500 காலோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹32.55. ஸோ இதுதான் வந்து இதோட என்ட்ரி ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு காலையில் வந்து மறுபடியும் ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்னால பேங்க் நிஃப்டி வந்து நல்லா கேப் டவுன் ஆயிருந்தது. ஸோ அந்த கேப் டவுனை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து இன்னொரு கால் வந்து அடிஷ்னலாக செல் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து 52,300 கால். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ₹72.70. இதுதான் வந்து செல் பண்ண டைம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நல்லா பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 51,200 காலையும் 51,400 காலையும் இந்த பொசிஷன் வந்து எடுத்தோம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு புல் கால் ஸ்ப்ரெட். அதாவது 51,200 பை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 51,200 பை பண்ணியிருக்கேன். 51,400 வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ இது பே ஆஃபாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே அந்த பே ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட நேக்கடு செல்லு. ஸோ இதை வந்து நான் அன்டிக் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நேக்கடு செல் எது எடுத்தோமோ அதோட பே ஆஃப் மட்டும் நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த வெறும் நேக்கடு செல்லாக இருந்தால் இந்த பொசிஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதோட பிரேக் ஈவன் வந்து பார்த்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னா 51,300 இருக்குது. ஸோ இந்த பிரேக் ஈவனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புல் ஸ்பெட் எடுத்தோம் நம்ம. ஸோ இந்த புல் ஸ்பெட் என்னன்னா 51,200 காலை வந்து பை பண்ணியிருக்கோம், 51,400 காலை செல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த புல் ஸ்பெட் நமக்கு எப்படி நமக்கு பே ஆஃபாக லிஃப்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ அங்கேருந்த பிரேக் ஈவன் வந்து இப்போ இது வரைக்கும் நான் வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த புல் ஸ்ப்ரெட் எதனால் நமக்கு பே ஆஃபை லிஃப்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, ஸோ இந்த புல் ஸ்ப்ரெட்டோட பே ஆஃபை பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டெபிட் வந்து 1,100 வருது. மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 1,880 நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா, ஓவராலாக நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நேக்கட் செல் பண்ணதுனால ஏற்கனவே வந்து நமக்கு நிறைய கிரெடிட் இருக்குது. ஸோ இந்த புல் ஸ்ப்ரெட்னால நமக்கு ஒரு 1,000 வந்து டெபிட் ஆகுது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ இங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் சரி நமக்கு வந்து 3,100 வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக வரும்.
சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ மண்டே டியூஸ்டே வந்து இங்கே ஏதாவது மூவ் வருது, இங்கெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு வந்து அப் டு 6,000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குது. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரேடு. ஸோ பிகினர்ஸாக இருக்காங்க ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாவாக நான் கொடுக்கணும்னு நினச்சது தான் இது. ஸோ இங்கே நம்ம செல் வந்தபோது நம்ம இங்கே எடுத்தோம் ஸ்ட்ரைக் எடுத்தது பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே நம்ம செல் பண்ண ஸ்ட்ரைக் வந்து 53,500 300. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே தான் வந்து உங்களுக்கு பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 31st கான்ட்ராக்ட். ஸோ நமக்கு டைமும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸும் நமக்கு வேணும். ஸோ அதனால தான் இங்கே இருக்க ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதான் வந்து என் பொசிஷனோட ட்ரேடிங் டெர்மினல் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு. இது வந்து சும்மா ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது மொத்த பே ஆஃபுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் யூஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 3.23 லேக் யூஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் என்ன வரும், நெட் கிரெடிட் தான் நமக்கு வந்து மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு 1% நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இல்லை. சப்போஸ் வந்து இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, எக்ஸ்பைரிக்கு வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 6,000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம 6,000 நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2% வந்து இந்த ட்ரேட்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இப்போ ஆஃப்டர் த கன்வர்ஷன் வந்து நம்ம போய் பார்த்தோம். இந்த பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ டவுன் சைடு எவ்வளோ போச்சுனாலும் நமக்கு வந்து மினிமம் கேரண்டியாக அந்த 3,100 வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகே ஃபிக்ஸ். இந்த ட்ரேடை பற்றி அப்டேட் தான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். ஸோ ஃபர்தராக இதை பற்றி இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வேணும், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.